சில நேரம் வடிவேல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி இந்த பக்கத்துலேயே துடைக்கிறதுக்காகவோ எதுக்கோ மேலே ஏறியிருக்காங்க. ஏறும்போது கீழே இருந்து விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே என்னாச்சு, அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மணி 10 ஆக போகுது. இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. வெளியே பார்த்திங்கன்னா மழையும் மூட்டமாக இருக்கிறது. புயல் நம்ம சென்னையில். ஓகேங்களா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கப்பா. இங்கே சென்னையில் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டமெல்லாம் ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க, மிக கனமழை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப லேசான மழையோட தான் நைட்டெல்லாம் இங்கே இருந்தது, அவுட் ஆஃப் சிட்டியில். தாம்பரத்துக்கு அடுத்து மற்ற இடத்துல எப்படி மழை பெஞ்சுன்னு தெரியல, நியூஸ் பார்த்தா தான் தெரியும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு அரைச்சி வைக்கணுன்னா கை ஒடிஞ்சு போயிடும் நமக்கு. அதனால் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது என் பொண்ணு கொடுத்த ஐடியா என்னன்னு கேட்டிங்களா, ரவை தோசையை போடு. சரி, எல்லாத்தையும் கரைச்சி இப்படி தண்ணியாக வச்சுருக்கேன், ஊற்றுவோம். அதுக்கு சட்னியும் ரெடியாக இருக்குது, ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருது. ஃபஸ்ட்டு தோசையை இப்படி நல்லா கலக்கி தான் ஊற்றணும், தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி. முதல்ல ஒரு தோசையை ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் ஹைட்லேருந்து ஊற்றணும் ரவை தோசை. கிட்டக்க வச்சு ஊற்றுறேன். ஓகேவா? ஐயோ, ஆனியன் பண்ணாது. அடுத்து கொஞ்சமாக ஆனியன் போட்டிருக்கேன், நல்லா பொடிசாக அரிஞ்சு போடணும். அதே மாதிரி மாவை ஒரு முறை ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். மேலே தண்ணி நிற்கும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கப்பில் எடுத்து ஊற்றினாலும் ஓகே. இங்கே இப்படி ஊற்றணும், மேலே ஊற்றணும் தோசை. இந்த மேலே இங்கேயும் ஹோட்டல் மாதிரி வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த மெடிசாவெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கணும். நல்ல மாவு வெந்த பிறகு தான் எண்ணெயை ஊற்றணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரவை தோசை. கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன், கூட கீ போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா சவக்க வச்சு எடுக்கும். முன்னாடி இருக்கும். ஓகேவா? இன்னொரு தோசையை ஊற்றிக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் சண்டேன்னு சமையல் பார்க்கலாம். இப்போ மணி 1:15 ஆகுது. நான் வரும்போது ஒரு 2:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அரிசி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் 12:50 கூட இருக்கும். அரிசி கழுவி இப்போ ரைஸ் குக்கரில் போட்டாச்சு. அது முதல்ல போட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரையை சிகப்பு பொன்னாங்கண்ணி தேங்காய் சேர்க்காமல் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுட்டேன். இப்போ சிக்கன் ஒரு 1/2 கிலோ இருக்கும். பீசஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, சதை பீஸை கழுவி வச்சுருக்கேன். இங்கே ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸில். இது சிக்கன் நல்லா தொக்கு மாதிரி வறுவல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தொக்கு வேணும்னா அது மாதிரி குக்கரில் வைங்க. நான் அதே மாதிரி சொல்லியிருக்கேன், நல்லாவே உங்களுக்கு தொக்கு கிடைக்கும். கிரேவின்னு சொல்கிறத விட நல்லா வறுக்கும்போது தொக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாவே இருக்கும். அதுதான் அது போட்டிருக்கேன். அதிலே உப்பு போட்டோன்னா என்னன்னு தெரியல. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு பதிஞ்சிட்ருக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் இதில் 2 போடுறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போடுறோம். நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அது இன்னொரு டிப்ஸே நான் சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணது தான். அது கடைசி ஆக கொஞ்சம் இந்த காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் முதல் போடும்போது கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. கடைசி ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வாசனை இருக்கும். இந்த கடைசி முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதிலே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், தெரியுதா பாருங்கள். அதையும் போட்டுக்கிறேன். வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, அதனால சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிட்டேன். கடையில்னா அந்த எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஏன்னா எப்போவுமே கடையில் அவங்க ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்சு ரொம்ப நாளாக பேக்கிங் பண்ணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ண வேண்டியது. வீட்டில் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் போட்டாலே போதும். நான் எப்பவுமே கடையிலலாம் வாங்க மாட்டேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சிக்கன் வதங்கி வரட்டும். நம்ம மூடி போட்டு வைக்கலாம்.
வதங்கிட்டு போடுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைசியில் வந்து திருப்பியும் கடாயில் தான் போட போகிறோம். உப்பு வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்துட்டு கல்லுப்பு போட்டுவேன். கை பக்கத்தில் செல்லு இதே வதங்கட்டும். காரெல்லாம் சேர்த்து இதில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் விற்று 2 பட்டை 2-3 லவங்கம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து தான் 2 வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி சிக்கனை போட்டிருக்கேன். உப்பை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான் 1 ஸ்பூனு. இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அடுத்து வந்து மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியாக போடும். ஏன்னா நான் அதில் மட்டன் மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். சிக்கன் மசாலா பவுடர் இல்லைனா மட்டன் மசாலா பவுடர் தான் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கிரேவியாக இருக்கட்டும் ஃப்ரையாக இருக்கட்டும். அதை தான் இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தனியாக பவுடர் கூட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா பவுடர் என்கிட்ட மட்டன் மசாலா பவுடர் இருக்குது, அதனால நான் போடுறேன். நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒத்தைக்கிற வேலை மூக்கை சுற்றி தலையை சுற்றி மூக்கை தொடுறது நினைக்காதுங்க. நான் சொன்ன இந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் இப்படி குக்கர் போடுறோம். எல்லாமே அதே போல் வதக்கி தான் செய்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டே இருந்து கிளறி விடணும். இது விசில் வச்சு இறக்க போகிறோம். பட் ரெக்கார்டு மட்டும் சீக்கிரம் வேட்டிப்போம், அவ்வளோதான். வதங்கட்டும். இப்போ வந்து இதிலேயே ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா எல்லாமே ஒரு பிடி அளவுக்கு கட் பண்ணி சும்மா அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன். குக்கரில் போடுறதுனால அப்படி பிச்சு போடுவேன். பெரிய பாப்பாங்கள் பசங்கள் கூட எடுத்து தான் போடுதுங்க. இப்படி குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு வைங்க. அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். வெளியே தூக்கி போட மாட்டாங்க. இப்படி வந்து போயிட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க தான். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம காய்கறியும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அது என்ன காய் இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்க்கல, ஃப்ரிட்ஜை தரது. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். சிக்கன் வேகணும் இல்லையா, அவ்வளோதான். எல்லாமே 1 பார்ட் குக்கிங் தான். 1 பார்ட் இல்லை, 2 பார்ட் குக்கிங் நம்மளோடது. எல்லோரும் 1 பார்ட் குக்கிங்னா இப்படியும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். படுத்துக்கிட்டு போத்திக்கினாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ வந்து இதை மூடிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேக்காடு விசில் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு 1 விசில் 2 விசில் போதுனாலும் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஒரு 3 விசிலும் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மரில் போட்டு தான் ஆஃப் பண்ணேன். எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகணும், அதுக்காக க்ளோஸ் பண்ணலாம். விசில் போட்டுக்கலாம். இப்போ விசில் போட்டாச்சு, அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 2 முட்டையை வந்து வேக வச்சுட்ருக்கேன். 2 பேருக்கு, எனக்கோ என்னோட பொண்ணுக்கும் வெந்துட்டுருக்கு. பொதுவாக நம்ம ஏதாவது அவசரமாக செய்யும்போது காலை வாரி விடும் தெரியுங்களா, அந்த மாதிரி. இப்போ குக்கர் இங்கே தண்ணி ஒழுகிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது வரும், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குக்கரை. பார்க்கலாம், விசில் வரட்டும். இந்த பக்கம் முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இந்த சின்னதாக விலாக் மாதிரி தான் பார்க்குறோம் இந்த சமையல் வீடியோவோட. எங்கே வந்துட்டு இனி மாவு அரைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஊற வச்சுருக்கேன். 2மே ஒன்றா சேர்த்து ஒரு 3 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். 9 மணிக்கே ஊற வச்சிருந்து மணி இப்போ 1:30 ஆகுது. கூட போட்டுடலாம், கரண்ட் போய்ட போகுதுங்க. அப்படி இங்கெல்லாம் சிங்க்கெல்லாம் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெய்லி காலையில் நான் ஏதாவது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காலையில் வந்து பிஸியாக இருப்பேன். எனக்கு வேலை அப்போ தான் செய்ய முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த கவுண்டர் டாப்ஸ்க்கு கீழே வந்து எங்களுக்கு ஓப்பன் தான், இப்படி தான் இருக்குது. தெரியுதா பாருங்கள், பார்க்கவே உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக எடுக்குனா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு பார்க்குறப்போ நீட்டாக இருக்கும். இப்படிலாம் கச்சமச்சாலாம் வச்சா நல்லா இருக்காது. அதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த ஓரத்தில் ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு போடுறதுக்கு ஒரு ஹோல் போட வச்சேன். 4 போடுன்னா அந்த ஆள் இந்த பக்கம் மூலையில் ஒன்று போட்டு விட்டார், இந்த பக்கம் ஒன்று போட்டார். இது அது வரைக்கும் போதுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக ஒரு கிளாத்து தான்,
ஒரு கிளாத்தை வச்சுட்டு அப்படியே மடித்து போட்டு பின் தான் பண்ணியிருக்கேன், பின் போட்டிருக்கேன், அவ்வளோதான், தைக்கலை. அப்பப்போ மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது இங்கே ஓப்பனாகவே கிடந்தது. சரி இதுவும் அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி கொச்சமச்சான்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, க்ராஸாக தான் பண்ண வேண்டியதுன்னு. சரி பரவாயில்லன்னு இங்கே ஒரு ஐடியா போட்டேன். போட்டு அதை நான் அப்புறம் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் ஏதாவது காலையில் எழுந்து நான் பார்ப்பேன். அப்புறம் இது வந்து நேற்று பண்ண வேலை இன்றைக்கும் கொஞ்சம் பண்ணேன். இப்போ மார்னிங் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக மஸ்கிட்டோ நெட்டு கட்டுறதுக்கு கொசு கடிக்குது, குளிர். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டினேன் காலையில். மஸ்கிட்டோ நெட்டு வந்து அங்கங்கே கரெக்டாக இடம் பார்த்து கட்டிக்கிட்டேன் எனக்காக. ஏன்னா மழை காலம், கொசு, குளிர், ஃபேன் போட்டால் தூங்க முடியல, தூக்கம் வரலன்னு அதை பண்ணேன். எல்லோரும் 10 நிமிஷத்தில் கட்டுவாங்க. என் வயசுக்கு மேலே ஏறி கீழே ஏறி இறங்கி கால் முறுக்கிக்கிட்ட மாதிரியே இருந்தது கட்டில் மேலே ஏறும்போது. நான் என்ன பண்ணேன், யாரும் செய்ய ஆள் இல்லாதுன்னு நான் தான் பண்ணுவேன். அப்போ அதே மாதிரி இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒரு வீடியோவில் சொன்னாங்க, அதுதான் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு, என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ மாவரைக்கனாலும் ஒரு கஷ்டம். இதுக்கே மாவரைக்க யோசிக்கும். இந்த கிரைண்டர் மேலே தான் மிக்ஸி வச்சுருக்கேன் நான். அரைக்கணுன்னா இதை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல ஹாலில் வச்சுட்டு தான் நான் அரைக்கணும். அது மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சுட்டு இட்லி அரிசியை போட்டுடலாம். நான் வந்து இந்த அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டுக்கிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடியோ பார்த்தேன், டாக்டரை வந்து எப்போயுமே டாக்டர்ஸ் சொல்கிற வீடியோஸ் நிறையாவே நான் பார்ப்பேன். அதில் வந்து நிறையா வந்து மெசேஜ் இருக்கும் இல்லையா, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிரைண்டரில் வந்து அரிசியை போட்டுக்கலாம். சவுண்டு கேட்குது. வந்து நான் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில், ஃபுல்லாகவே தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியில் தான் அரைப்பேன், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அப்படியே போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில் வாட்டர் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் நல்லாயிருக்கும், வரும். மாவு வந்து சூடேறாது. இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் மிக்சிக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். நான் இந்த வேறு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு அரைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். போடலாம் நான். அதனால் இப்போ நான் கொஞ்சம் அரிசியை சேர்த்து ஒன்றா போட்டிருக்கிறேன். ஏன்னா கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன், கூட போட்டுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டேன். எனக்கு அந்த 2 கத்திரிக்காய் இருக்குது, இதை நான் போட்டு அப்படியே வதக்கிட்டு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கிரேவி எடுத்து வச்சுருக்கேன் நான் எனக்கு, ஏன்னா அது பெசஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும்க்காக. சுக்கா எனக்கு பிடிக்காது, அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக இதை வதக்கிட்டு அப்படியே வேக வச்சதை எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான். காய் போட்டால் அதில் வந்து குக்கரில் குழஞ்சிடும். இப்போ வந்து சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்க மாதிரி. இதுக்குள்ளே உப்புமே இருக்குது, ரொம்ப இல்லை. மிளகு போட்டால் நல்லது, இந்த மழைக்கு குளிர்க்கும். அது கொஞ்சம் மிளகு சேர்த்து இங்கே வந்து நல்லா 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவி எடுத்துட்டனால காரம்லாம் இதில் வந்திருக்கோம். அதனால தான் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இங்கே வந்து வீட்டில் வந்து நம்ம பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் அழுகின மாதிரி கெட்டு போன மாதிரி லேசாக இருக்குது பாருங்கள். அதை நான் நட்டு வச்சதில் இந்த மாதிரி எனக்கு வந்து கிடச்சிது. இதை கடைசியாக போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே வந்து கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். நான் வந்து 1 நிமிஷம் மூடி போட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பனில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக, கொஞ்சம் தொக்கா இந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி, எனக்கு கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு இந்த கிரேவி கரெக்டாகவே இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ வந்து இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு விட்டுருவோம். இது சூப்பராக இருக்கும். வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி வெங்காயமோ பூண்டோ கொஞ்சம் இருந்தால் அந்த மாதிரி போட்டு மண்ணில் பறித்து வச்சுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கெலாம் போடலாம், எதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி. இந்த மழைக்கேற்ற நல்ல மிளகுகளெல்லாம் போட்டு நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து 1 பார்ட் குக்கிங் இல்லைன்னா 2 பார்ட் குக்கிங் தான். பட் வந்து இந்த கிரேவி வந்து அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக இல்லாமல் அப்படியே தொக்கு மாதிரி வரும். சில பேர் அரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரி போடுற அது வேறு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வதக்கி போடுற டேஸ்ட்டே வேறு அலாதியாக இருக்கும்.
ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் சர்க்கரைவள்ளி கிழங்கு 2 பீஸ் வேக வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை காரசாரமாக பெப்பர் போட்டு பண்ணியிருக்கோம். சிகப்பு பொண்டாங்கண்ணி பொரியல் பண்ணியிருக்கோம், தேங்காய் சேர்க்காம. எலுமிச்சம்பழம் ரசம் வச்சுருக்கோம், லெமன் ரசம். இன்னும் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏன் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்ம பேசினா கேட்காது அப்படிங்கிறதுக்காக, கரண்ட்டு போய்ட்டு போகுதுன்னு பயமாகவும் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோக்காக சாதமாக ரெடி ஆகிடுச்சு. தயிர் இருக்குது, எண்ணெய் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்களா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தேன். வயசு ஆன பிறகு ரொம்ப பழைய மாதிரி சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் வேலை பார்த்தோம், டக்கு டக்குன்னு ஓடுவோம், டக்கு டக்குன்னு ஓடி வருவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாதீங்க, எல்லாமே பாடி வீக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காமிச்சிருந்தார். 10 வயசில் எப்படி இருப்போம், 5 வயசுலேருந்து 10 வயசு 60 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும் எப்படி இருப்போம், நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் போனெல்லாம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே. இதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட நம்ம நம்மள பல பேர் என்ன பண்ணோம்னா அதே ஒரு இதோடு நம்ம வேலை பார்ப்போம். லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. ஆனால் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு எலும்பு முறிவு ஏற்படும், இல்லை வேறு ஒரு மயக்கம் வரும், இல்லைன்னா நம்மளுக்கு எதாவது டிசீசஸ் வருது இல்லையா வயசான உடனே. அதனால் அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காலையில் மஸ்கிட்டோ நெட்டு கட்டுறதுக்காக ஒரு 4 மூளை கட்டுறதுக்கு 4 இல்லை 10 தடவை ஏறி கட்டில் மேலே ஏறி இறங்கி கட்டும்போது கடைசியாக கட்டிட்டு இறங்கும்போது பார்த்திங்கன்னா முட்டியை போட்டு இறங்கினேன். உக்காந்தேன். அப்படியே என்னமோ வளைஞ்சி என்னமோ ட்விஸ்ட் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஒரு பயமே உண்டாயிடுச்சு எனக்கு. அப்போ அவங்க சொன்னதான அந்த ஞாபகம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஐயோ, நம்ம அப்படி தானே பண்ணுறோம், இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம செய்யும்போது தான் அது தெரியுதே தவிர, அது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். இன்றைக்கி வயசாகிட்டா கொஞ்சம் இதெல்லாம் உஷாராக இருக்கணும். வீட்டில் யாரும் செய்ய ஆள் நம்ம தான் செய்யணும் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு சம்பவத்தை டாக்டர் சொன்ன மாதிரி நான் நேரடியாகவே கேட்டேன். அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது யாரோ ஒரு லேடி ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க முட்டிக்கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதாவது கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. கேட்டால் அவங்க பார்த்திங்கன்னா ஃபேன் துடைக்கிறதுக்காகவோ எதுக்கோ மேலே ஏறியிருக்காங்க. ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே என்னாச்சு, அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லையா. அதுதான் மற்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எனக்குமே தெரியுது. நானுமே இந்த வேலை தான் பார்க்குறேன். நான் சொல்கிறது அட்வைஸாக எடுத்துக்கினாலும் சரி, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுதான் என்னோடய வேண்டுகோள். இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அரைச்சிட்டு வழிச்சிட்டு சாப்பிடுவோம். அதேமாரி வடிவேல் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி இந்த பக்கத்துலேயே முட்டை வேக வச்சுருக்கிறது மறந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போல்லாம் எனக்கு என்ன தெரியல, எல்லாமே கொஞ்சம் மறதி அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இந்த ஏஜில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத. வேக வச்சதை காமிச்சேன், உரிச்சி போடுறத காட்டவே இல்லை. முட்டையை போட்டாச்சு. இப்போ சூப்பரான ஒரு சமையல். 12:50க்கு இப்போ கூடவே நான் மாவெல்லாம் அரைச்சி தொட்டு இல்லாட்டி 1:30க்கே ரெடி ஆகிருக்கோம். இப்போ மணி 2 கரெக்டாக 1 ஹவருக்கு முன்னாடியே முடித்த கணக்கு தான். ஏன்னா இந்த வேலைலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகேங்க, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. என் பொண்ணு ப்ரெட்டு சாப்பிட போகிறா. இதை வச்சு இதெல்லாம் அவள் எதுவுமே தொட மாட்டாள். ரசம் தொட மாட்டாள், கீரை தொட மாட்டாள், சாதம் தொட மாட்டாள். ஒரு எக்கும் ஒரு 2 பீஸ் வச்சு அதை வச்சு ப்ரெட்டு சாப்பிட போகிறாள். இங்கே ப்ரெட்டு, சிக்கன் ஃப்ரை, எக்கு, இப்போ நான் கீரை பொரியல் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மாவையும் அரைச்சி முடித்தாச்சு. வடித்து வச்சுட்டேன். என்னோ ஒரு மார்க்கமாக அடைச்சி வச்சுட்டாச்சு. இப்போ மணி 2:30 ஆக போகுது. இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன். அதனால் எடுத்து வச்சுப்போம். என் பொண்ணு சாப்பிட்டுட்டா ப்ரெட் வச்சுட்டு. நான் தான் நம்மளோட அஸ்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். சின்ன பாப்பா மாதிரி நம்மளோட அஸ்திரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும், வழி இல்லை. அப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் நான் நம்மளோட எக்கு கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்சமாக கட் வச்சுக்கிட்டு மீதி நிறைய தான் இருக்குது. வேணும்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா விட்டுடுவேன். அவ்வளோதான். சாதத்தை வச்சுக்கலாம். அப்படியே
ரொம்ப லேட் ஆகிட்டாலும் பார்த்திங்களா சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. முதுகு வலி வந்துடுச்சு அதுக்குள்ளே எனக்கு. நல்லா சூடாக இருக்கும் ரைஸ் குக்கரில். எப்போ வச்சேன் பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது பார்த்திங்களா. அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் கஞ்சி கொஞ்சம் கீழே போயிடும். அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி கிடையாது உங்களுக்கு. அதனால் வந்து நல்லாவே கீழே போயிடும் அது. அதனால் நம்ம வந்துட்டு இதில் வடித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது என்னோடய இது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இந்த குளிர்காலத்துக்காவது வச்சுக்கோங்க. மழை காலத்தில் நல்லா சுட சோறு விரும்புபவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு இங்கே கொஞ்சமாக நம்மளோட இந்த கிரேவியை ஊற்றிப்போம். அவ்வளோ ஊற்றிப்போம். அப்புறம் பேசி சாப்பிட்டு பார்த்துட்டு மற்றதை வச்சுப்போம். அடுத்த ரசம் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். போய் சாப்பிடுவோம்.